டெக்னோ தானே, டெக்னோ சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. இவன் கொஞ்சம் ரக்கடான ஆளு. பார்த்தாலே தெரிகிறது. என்னதான்டா அப்படி ரக்கடா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல யாருமே கொடுக்க முடியாத நிறைய விஷயங்களை இந்த மொபைல்ல கொடுக்குறாங்க. அப்படி என்னென்ன இருக்கு, எது பெஸ்டா இருக்கு, ஒன் பை ஒன்னா டீடைல்டா பார்ப்போம். முதல்ல பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்துருவோம். எப்பயும் போல Tecno Camon 20 Pro மொபைல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர், ஒரு சார்ஜிங் கேபிள், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, நல்ல குவாலிட்டியான டிஃபரண்டான பிளாஸ்டிக்ல ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க. கடைசியா சிம் எஜெக்டர் பின். அவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள இருக்கு. இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஒரு அல்ட்ரா ஸ்லீக் டிசைன் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் பார்க்கும்போது நம்மள கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி ஒரு லெதர் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. அதுலயுமே அந்த லைனா போற மாதிரி ஒரு டிஃபரண்டான ஸ்டைல்ல அந்த டிசைன் கொடுத்திருக்காங்க. கையில பிடிக்கும் போது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது. இங்க அவங்களோட பிராண்டிங் கொடுத்திருக்காங்க Tecno Camon 5G அப்படின்னு சொல்லி. இந்த கேமராவோட கட் பார்த்தாலுமே அதையுமே டிஃபரண்டா ஸ்டைலா பண்ணிருக்காங்க. எப்பயும் ஒரு ரெக்டாங்கிள்லயோ இல்ல ஒரு சர்க்கிள்லயோ பெருசா கொடுக்காம இங்க ஒரு டிஃபரண்டா அதை கட் பண்ணி இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி அந்த கேமராவெல்லாம் பெருசா கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த எட்ஜஸ் எல்லாம் ஃபிளாட்டா கொடுத்திருக்காங்க. 7.8 mm தான் இதோட திக்னஸ் இருக்குது. இருந்தாலுமே இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தா 190 கிராமுக்கு மேல இருக்கு. இன்னும் கொஞ்சம் வெயிட் மேனேஜ்மென்ட் நல்லா பண்ணி இருந்திருக்கலாம். இங்க டிஸ்ப்ளேக்கு வந்தா 6.67 இன்ச்ல Full HD plus 10-bit AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது, பிரைட்டா இருக்குது, டச் ரெஸ்பான்ஸுமே நல்லா இருக்குது. பெருசா அதுல குறை சொல்ற அளவுக்கு இல்ல. அவுட்டோர்ல சன்லைட்லயுமே ஓரளவு அந்த பிரைட்னஸ் வந்து மேனேஜ் பண்ற அளவுக்கு இருக்குது. வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. அந்த கலர்ஸ் எல்லாம் நல்லாவே எடுத்து தருது. அது போக இந்த டிஸ்ப்ளேக்கு ஐ ப்ரொடெக்ஷனுக்காக TUV ரெகன் லைட் சர்டிஃபைடும் இந்த டிஸ்ப்ளேக்கு இருக்குது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல MediaTek Dimensity 8050 அப்படிங்கிற ஒரு புது ப்ராசஸரோட கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தோன்னே இது புது ப்ராசஸரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய MediaTek Dimensity 1300 அப்படிங்கிற ப்ராசஸரை ரீநேம் பண்ணி 8050 அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரெண்டு ப்ராசஸருக்கும் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் கிடையாது. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு கிட்ட வருது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய MediaTek Dimensity 1080 ரீசெண்டா கூட லாவா அக்னி 2ல கொடுத்திருந்தாங்க. அதை விட பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் தான் இது. இதை யூஸ் பண்ணி நம்ம கேமிங்லாம் ப்ளே பண்ணும்போது ஹெவியான கேம்ஸ் எல்லாமே நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. மீடியம் கிராபிக்ஸ்ல எந்த ஒரு லாகோ ஃப்ரேம் டிராப்போ இல்லாம நல்லாவே இதுல ப்ளே பண்ணிக்க முடியுது. ஹெவியா ப்ளே பண்ணும்போதும் லிட்டில் பிட் வார்ம் இருக்கு. பெரிய அளவுல ஹீட்டிங் இஷ்யூ இல்ல. ஆனா இதுல RAM டைப் அப்படின்னு பார்த்தா LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.1 சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இத கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்தாங்க அப்படினா இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இங்க கேமரா எல்லாமே பின்னாடி பாக்கும்போது ரெண்டு கேமரா பெருசா இருக்கிற மாதிரி, ஒரு சின்ன கேமரா இருக்கிற மாதிரி, அத சுத்தி LED ஃபிளாஷ் இருக்கிற மாதிரி அந்த டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. பட் ஆக்சுவலா இங்க இருக்குது ஒரு கேமரா அப்படின்னு சொல்லலாம். பிரைமரி சென்சாரா 64 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுவும் OIS சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. பொதுவா 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள OIS சப்போர்ட்டோட பெரும்பாலான மாடல்ஸ் வரது கிடையாது. பட் டெக்னோ அத கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் செகண்டரி கேமரா அப்படின்னு பார்த்தா ஒரு 2 அப்படின்னு சொல்லி ரெண்டு கேமரா வந்து சேர்த்திருக்காங்க கணக்கு காமிக்கிறதுக்காக. பட் இதுல அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் வந்து மிஸ் ஆகுது. அதே மாதிரி இங்க செல்ஃபிக்கு வந்தாலுமே இங்க 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. ஆன் பேப்பர் பார்க்கும்போது அந்த பிரைமரி சென்சார் வந்து பெட்டரா கொடுத்திருக்க மாதிரி தெரியும். பட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே நம்ம ஸ்கின் டோன்லாம் ஓரளவு நேச்சுரலா எடுத்து தருது. அந்த போட்டோஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அந்த கலர் சேச்சுரேஷன் இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. அந்த டைனமிக் ரேஞ்ச் கூட ஓகேவா இருக்கு. பட் ரொம்ப கலர்ஃபுல்லா போட்டோஸ் வந்து அந்த கலர்ஸ்லாம் நல்லா ஏத்தி தரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த கேமரா வந்து பிடிக்காது. அதே நேரம் இதுல OIS சப்போர்ட் இருந்தாலுமே அந்த அளவுக்கு பெருசா ஸ்டேபிளான வீடியோஸ் வந்து நம்மளால எடுக்க முடியல. ஓரளவு ஸ்டேபிளா எடுத்துக்க முடியுது. OIS ஆன் பண்ணீங்கன்னா மேக்ஸிமமா வீடியோல 1080 30 fps ல தான் நம்மளால எடுத்துக்க முடியுது. OIS இல்லாம அப்படின்னு பார்த்தா 4K 30 fps ல ரியல்ல வந்து எடுத்துக்க முடியும். செல்ஃபி அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமமா 2K 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. வீடியோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஓரளவு பரவாயில்ல. செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த கலர்ஸ் எல்லாம் ஓரளவு நேச்சுரலா எடுத்து தருது. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது நல்ல அவுட்புட் வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியுது. லோ லைட்ல எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாய்ஸியான போட்டோஸா தான் இருக்குது. பட் அவுட்புட் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது. கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா காமனா எப்பயும் கொடுக்குற அதே விஷயங்கள் தான் கொடுத்திருந்தாங்க. ரீசெண்டா நம்ம இன்ஃபினிக்ஸ்ல காமிச்சோம் இல்லையா, அந்த ஸ்கையை வந்து கலர் ஏத்தி தருது. சோ அதே மோட் வந்து இதுலயும் கொடுத்திருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் இவங்க எல்லாம் சேம் பிராண்ட் அப்படிங்கறதுனால அந்த ஒரே மாதிரியான விஷயங்களை கவர் பண்றாங்க. இதோட சாஃப்ட்வேருக்கு வந்து இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 கொடுத்திருக்காங்க. HiOS 13 வெர்ஷனோட வருது. எப்பயும் டெக்னோட UI அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது கிடையாது. எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்ஸ் கொடுத்திருக்காங்க. தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்பயும் போல வருது. முக்கியமா அவங்களோட ஆப் ஸ்டோர்ல இருந்து இதை இன்ஸ்டால் பண்ணுங்க அதை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. ப்ளோட்வேர்ஸ்ல ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. இருந்தாலுமே எவ்வளவுதான் நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ப்ளோட்வேர்ஸை குறைச்சி இன்னும் கொஞ்சம் பிரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். அது போக இதுக்கு எத்தனை OS அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணல. டெக்னோ வந்து அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ல கொஞ்சம் லாகா தான் இருக்காங்க. இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நாங்க எக்ஸாக்ட்டா இவ்வளவு அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கிளியரா மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர்லயும் இன்னும் பெட்டரா இருக்கும். மொபைலோட டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. பொதுவா இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவாங்க. பட் இந்த டைம் வந்து கவர் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம். அது பக்கத்துல ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல ஒன்னு இருக்கு. லெஃப்ட் சைடுல வந்து சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அது ஓபன் பண்ணா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்
கொடுத்திருக்காங்க. நல்ல வேளை அந்த SD கார்டு ஸ்லாட்டை கவர் பண்ணிருக்காங்க. ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 5G ரெடி மொபைல். 10 5G பேண்ட்கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படிங்க பாட்டம்ல வந்தா இங்க 3.5 mm ஜாக் இருக்கு, மைக் இருக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு. ஏற்கனவே சொன்ன டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அப்படினா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு நல்லா இருக்கு. இங்க ரைட் சைடுல வந்தா வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்திருக்காங்க. கீழே பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. பவர் பட்டன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. 20000 ரூபாய்க்குள்ள ரெட்மி இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட கொடுக்கிறது கிடையாது. பட் டெக்னோ கொடுத்திருக்காங்க. அதுவுமே நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. இதுக்கு IP53 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான். மழையில் நனைஞ்சாலும் வேர்வப்பட்டாலும் பெருசா ப்ராப்ளம் கிடையாது. இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தா இங்க 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. எப்பயும் போல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படினா எப்படினாலுமே 1 மணி நேரத்துக்கு மேல டைம் ஆயிடுது. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் வந்து பெட்டரா பண்ணவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டையும் இன்னும் கொஞ்சம் ஒரு 45 வாட் இல்ல ஒரு 67 வாட் அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் 33 வாட் ஓரளவு ஓகேவான விஷயம் தான். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பெருசா குறை சொல்ற அளவுக்கு இல்ல. பேட்டரி வந்து ரொம்பவே நல்லா நிக்குது. நீங்க ஹெவியா 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இதெல்லாம் ஆன் பண்ணி யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு 1 டே டைம்க்கு பேட்டரி லைஃப் வந்து தாராளமா வரும். கடைசி அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஒன்னு, 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஒன்னு. ரெண்டுமே பிரைஸ் பார்த்தோம் அப்படினா 8+128 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு, 8+256 22000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணாங்க. பட் இன்னைக்கு தேதியில பார்த்தோம் அப்படினா அமேசான்ல அத உத்து பார்த்தா 8+128 20000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க, 8+256 20000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. என்னடா நியாயம் இது? தெரியாம 8+128 வாங்கினா அவன் என்ன பாவம் செஞ்சானோ தெரியல. பட் இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டு வேரியன்ட்மே இன்னைக்கு 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு தான் சேல் பண்றாங்க. அது எதுவும் மிஸ்டேக்கா பண்றாங்களா அப்படின்னு தெரியல. ஒருவேளை நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஓகேவா இருந்தா நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8+256 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் வாங்கிக்கோங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.